Praise the Lord. Hallelujah. சந்தோஷமாய் சொல்லுமா ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நன்றாய் கர்த்தரை இந்த காலையில் ஆராதித்தீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லா கணத்திற்கும் எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் தேவன் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற யாரும் சொல்ல முடியாது எனக்கு கர்த்தர் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கணக்கில் அடங்காத நன்மைகளை, எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் நம்ம உண்ணும்படியான ஆகாரத்தை, சாப்பிடும்படியான ஆகாரத்தை தருகிறார். தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல வஸ்திரங்களை கொடுக்கின்றார். இல்ல, நல்ல குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே சமாதானத்தோடு கூட வாழ கர்த்தர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக வாரத்துல ஒரு நாள் நாம தேவ சமூகத்துல கூடி கர்த்தரை என்ன செஞ்சாகணும், அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்குதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்துட்டார். ஆண்டவர் 6 நாளுக்குள்ள எல்லா பூமியும் என்ன செஞ்சிட்டாரு, பூமியும் அதில் உடைய எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்து 7வது நாள் அவர் என்ன செய்தாராம், ஓய்ந்திருந்தார். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாக கட்டளையாக கர்த்தர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த ஒரு நாள் தேவன் செய்தவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல கடைசி நாள், ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில நம்ம கடைசி நாள் இல்ல, முதல் நாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட நம்ம வந்திருக்கோம். அதான் முதல் மணி நேரத்தை யாருக்கு கொடுக்கணும், அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை முழுசா கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அறக்குறையெல்லாம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்தா ஆசாரியர்கள் அந்த பலியை என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்களாம். நம்ம இஷ்டத்துக்கு பலி செலுத்திட முடியாது. இந்த ஆட்டையோ மாட்டையோ எதை நீங்கள் பலி கொடுக்க வந்தாலும் ஆசாரிகள் அதை செக் பண்ணுவாங்களாம். அது பழுதற்றதாக இதை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய பலிகள், உங்களுடைய ஆராதனைகள் பழுதற்றதாக, குறைவற்றதாக அது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் ஆண்டவர் சொல்ல, நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கே? ஒரு எஜமானுக்கு நாம எப்படி கணம் பண்றோம்ல, மாசந்தோறும் சம்பளம் கொடுக்கிற அதிகாரியை, எஜமானை எவ்வளவு கணம் பண்ணுகிறோம். அதை விட வானங்களையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உருவாக்கி அவைகள் எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை வைத்திருக்கிற தேவன், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம கடந்து வருகிறோம் என்ற உணர்வு. அப்போ அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் என்ன செய்யணும். இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற கணத்தை, மதிப்பை விட ஆண்டவருக்கு அதிகமா நான் கொடுக்கணும் நான் விரும்புறேன். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல இருக்கிற அதிபதிகளுக்கு நீங்க கொடுக்கறத காட்டிலும் ஆண்டவருக்கு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்குது. ஆமா, புரியலன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலைவேளை ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரிய தேவன், மகா பரிசுத்தர். தேவ தூதர்கள் எல்லாரும் தங்கள் 2 சட்டைகளினால் தங்களுடைய பாதங்களை மூடி, 2 சட்டைகளினால் தங்களுடைய முகங்களை மூடி ஓய்வில்லாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனை சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே அதை நம்ம சரியா செய்யணும்னு நான் விரும்புறேன். நீங்க கூட உற்சாகப்படுங்க. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் சரிப்படுத்தி அந்த கணத்தை கொடுக்கும் போது நிச்சயமா தேவன் தமது மகிமையினால், தமது ஆசீர்வாதத்தினால், தமது வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரம், 50வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்தித்து வருகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா? 12வது அதிகாரத்துல ஆரம்பித்து இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? கடைசி பகுதியில வந்து நாம் நிற்கிறோம். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆமா, இதுக்கு மேல என்ன செய்ய போறாரு இவருன்னு நீங்க கேட்கலாம். நான் யோசித்து கொண்டிருந்தேன். சரி, இது 12ல இருந்து ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரங்களிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து
11வது அதிகாரம் வரைக்கும் சிருஷ்டிப்பின் வரலாறு என்ற தலைப்பிலே நாம் படிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ எதை படிச்சோம்னா 12 முற்பிதாக்களின் வரலாறு என்ற தலைப்பிலே நாம் படித்தோம். யார் யார் முற்பிதா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, கடைசியா யாரை படித்தோம்? யோசேப்பும் 12 கோத்திர தலைவர்களை குறித்து நாம் படித்து கொண்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் இந்த 1-11 வரைக்கும் முடிச்சிட்டோம்னா எந்த புக்கை முடிச்சிட்ட மாதிரி இருக்கும்? ஆதியாகம புஸ்தகம் கம்ப்ளீட்டா நாம ஓரளவுக்கு நாம கற்றிருக்கிறோம் என்ற ஒரு காரியம் இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு சித்தமானால் தேவன் அனுமதிப்பார் என்றால் வரும் நாட்களிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் இப்படி புஸ்தகமாக நம்ம படிப்போம்னா பவுல போல நானும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேல போய் நான் சொல்லலாம் நம்புறேன். ஆகவே நாம இந்த அதிகாரங்களை நான் படித்து பார்க்கும்போது இந்த ஆதியாகம புஸ்தகத்திலேயே நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க எத்தனை பேர் நீங்க அப்படி நின்றீங்கன்னு எனக்கு தெரியல. 12வது அதிகாரத்திலிருந்து நான் படிக்கும்போது அதற்குள்ளேயே நான் ஊறி அதற்குள்ளாரையே நான் என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் அதிலேயே பதிந்தவைகளாய் காணப்பட்டது. கர்த்தர் வெளிப்படுத்தின அநேக சத்தியங்களுக்காக, மறைபொருள்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் கூட இந்த கடைசி வேத பகுதியிலிருந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தேசம் என்னோடு கூட 50ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 22 இருந்து 26வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் சில வாரங்களாக நாம் யோசேப்பை குறித்து சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அந்த யோசேப்பினுடைய மரணத்தை குறித்து நாம் இந்த வேத பகுதியிலே நாம் படித்தோம். இந்த யோசேப்பை குறித்து இந்த வேத பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு வர விரும்புகிறேன். முதலாவதாக யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு மகன் என்ற நிலையிலும், ஒரு சகோதரன் என்ற நிலையிலும், ஒரு தலைவன் என்ற நிலையிலும் அவன் இயேசுவை இந்த பூமியிலே அப்படியே பிரதிபலித்தவனாக அவன் காணப்படுகிறான். ஒரு மகன் என்ற நிலையிலே தன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு குமாரனாக இருந்தான். அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய 11 பிள்ளைகளை நேசித்ததை காட்டிலும் யாரை ரொம்ப அதிகமா நேசித்தார்? யோசேப்பை ரொம்ப நேசித்தார் என்று நாம் படிக்கிறோம். அதனால் அவருக்கு பல வர்ணமான ஒரு அங்கியை அவருக்கு செய்து கொடுத்தார் என்று படிக்கிறோம். எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். அது அப்படியே இயேசுவுக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், பிரியமான பிதாவுக்கு பிரியமான நேசகுமாரனாக அவர் வாழ்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். அதே போல இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தாலும், அவனுக்கு எதிராக செயல்பட்டாலும், அந்த சகோதரர்களை எல்லாரையும் நேசிக்கிறவனாக, அவர்களை மன்னிக்கின்றவனாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட அதே போலதான் இந்த பூமியிலே தமக்கு சொந்தமானதிலே வந்தாராம். சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவர்களை பகைத்தாலும், அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவளை தொடர்ந்து நேசிக்கிறவராக, தொடர்ந்து அவருடைய குற்றங்களை, அவருடைய காரியங்களை மன்னிக்கிறவராக,
அந்த அன்பிலே அவர் மாறாதவராகவே இருந்தார். எனக்கு அதை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்த இந்த மனிதன் தேவனை எவ்வாறு இந்த பூமியிலே பிரதிபலித்தான் என்று நாம பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இன்றைக்கு எவ்வளவோ சத்தியங்கள் நமக்கு இருந்தாலும் பிதாவுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வதில்லை. நம்ம எல்லாரையும் நாம் நேசிப்பதில்லை. நம்மளை யார நேசிக்கிறாங்களோ அவங்கள நாம என்ன செய்வோம், ரொம்ப நேசிப்போம். அது கூட சிலர் என்ன செய்யறது இல்ல, நேசிக்கிறது இல்லை நாம. ஆனால் நம்மளை பகைத்தவர்களை, தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை இந்த யோசேப்பு நேசித்தான் என்று நான் படிக்கிறோம். அது மாத்திரல்ல, ஒரு தலைவனாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அவன் செயல்பட்ட காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் அவனை ஒரு அடிமை என்ற நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை துவக்குகின்றான். ஒரு அடிமை என்ற நிலையிலே கர்த்தர் ஒரு தேசத்தின் தளபதியாக, பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதம மந்திரியாக தேவன் அவனை உயர்த்தினார். நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்றால், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் ஒரு அரசனாக தேவன் மாற்றினார். அடிமையாக விற்கப்பட்ட 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட இந்த யோசேப்பை இன்னொரு தேசத்திலே தேவன் என்ன செய்தார், உயர்த்தினார் என்று படிக்கிறோம். அது பெரிய காரியம். அந்த நிலையிலும் அந்த பதவியை திரளான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக, நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படியாக அந்த பதவியை, அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றினான். ஒரு சொல்லுவோமா, இந்த காலவேளை கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது தேவன் ஒரு நோக்கத்திற்காக நம்மை உயர்த்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். ஏதோ நம்ம சம்பாதிப்பதற்காக அந்த பொறுப்பு இல்ல. இந்த அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு சம்பாதிப்பதற்காக இந்த வேலை. ஒரு வேலை, எந்த வேலை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த பொறுப்புல கர்த்தர் அமர வைத்திருப்பது திரளான ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, அந்த பொறுப்பிலிருந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவனை வெளிப்படுத்த, தேவனுடைய நன்மைகளை அநேகருக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக தேவன் அந்த பொறுப்பிலே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார், வைத்திரு. இந்த உணர்வோடு கூட இருப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். சரி இருக்கட்டும். இந்த நிலையிலே நான் இதை பார்த்தேன். இந்த மனிதனுடைய சக்சஸுக்கு சில காரியங்கள், அவனுடைய வெற்றிக்கு சில காரியங்கள், குறிப்புகளை மாத்திரம் சொல்லி இந்த வேத பகுதிக்கு நேராக நான் கடந்து வரும்படி விரும்புகிறேன். ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன் எப்படி ஒரு பிரதம மந்திரியாக மாறினான், இந்த குறிப்புகள் தயவு செய்து கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த குறிப்புகளோடு சரியாய் போகிறதா என்று தயவுசெய்து நிதானிக்கும்படி கேட்க. முதலாவதாக எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலே, இந்த எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக விசுவாச வீரர்களை நாம் அங்கே படிக்கிறோம். அது இந்த வீரர்களுடைய பட்டியல ஆபேலில் இருந்து வருகிறது அந்த பட்டியல். அதுல 22வது வசனத்திலே நாம் படிக்கும் போது, எபிரேயர் 11:22, விசுவாசத்தினாலே யோசேப்பு, போதும் எனக்கு அது போதும், விசுவாசத்தினாலே யோசேப்பு. அப்போ இந்த மனிதனுடைய உயர்வுக்கு அடிப்படை காரணம் தேவன் மேல் உள்ள விசுவாசம். என்னதுங்க? தேவன் மேல் உள்ள விசுவாசம். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. எனக்கு அநேகருக்கு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க. என்னை உயர்த்துவதற்கு ஆள் இல்லைன்றாங்க, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்றாங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு நன்றாய் போதிக்கிறது. எந்த மனிதனையும் தேவன் உயர்த்துவதற்கு தேவன் மேல் உள்ள ஒரு விசுவாசம் போதுங்க அவனை உயர்த்துவதற்கு. தேவன் மேல் அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை தேவன் மேல் வைத்திருப்பார் என்றால் அவனை தேவன் நிச்சயமா என்ன செய்வார், உயர்த்துகிறார். அதனால்தான் 11:6 சொல்லுகிறது. வாசிங்க 11:6. விசுவாசம் இருந்தாலே நாம என்னவா மாறிடுவோம், தேவனுக்கு பிரியமா மாறிவிடுவோம். தேவன் மேல் உள்ள விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு பிரியமான, நமக்கு பிரியமான வாழ்க்கை அவர் செய்யும்படியாக உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். அவருக்கு பிரியமா என்ன செய்வோம், மாறிவிடும். அடுத்தது பிரியமா கூடாத கர்யன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். இதுக்கு அநேகருக்கு அவர் இருக்கிறாரான்ற கேள்வி வருது அப்பப்போ. ஆனா விசுவாசம் இருந்தா அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவன் என்ன செய்வானா, அப்போ இந்த விசுவாசம் போதும்.
அவன் அடிமையா கொண்டு போகப்பட்டால், இன்னொரு தேசத்துக்கு சிறையாக விற்கப்பட்டால், எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வேதத்திலே தேவனால் உயர்த்தப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பாப்பீங்கன்னா அவங்க தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசத்தை உடையவர்களா இருந்தார்கள். அசைக்க முடியாத விசுவாசம். வேதத்துல இன்னொரு இந்த விசுவாசத்தை நான் வலியுறுத்தும்படியாக சில நபர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனத்துல இந்த தீமோத்தேயை குறித்து சொல்லும் போது, போதும் இந்த தீமோத்தேயு யாரா? பவுல் சொல்றாரு, விசுவாசத்தில் உத்தம குமாரன். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்துல நம்ம எப்படி மாறணும்? உத்தம. சும்மா விசுவாசம் இல்ல, பிசாசுக்கு கூட விசுவாசம் இருக்கான். பிசாசும் அவர் உண்டென்று அது என்ன செய்கிறது? தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறது. ஆனா அதுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா இந்த வார்த்தை சொல்ற விசுவாசத்தில் உத்தம குமாரன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இவன் விசுவாசம் இருக்குதுப்பா இவனுக்கு, அந்த விசுவாசத்துல உத்தம குமாரனாக. இயேசுவை விசுவாசிக்கும் போது பிதாவினுடைய குமாரனாக நம்ம மாறுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு என்ன செய்கிறார்? ஆமா. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இந்த பூமியில அவன் வாழும்போது விசுவாசத்தினால் உத்தம குமாரனாய். சரி, அதே இதுல 2 தீமோத்தேயுக்கு வாங்க. 1 அதிகாரம் 4-5 வசனங்கள பவுல் இந்த தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார். வாசிக்கலாமா? போதும் என்னங்க? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் விசுவாசம் இருக்கிறது போல என்ன செய்யறாங்க? நடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். இந்த காலவேளையில நம்ம செக் பண்ணிக்கணும். தேவன் நம்மளை உயர்த்தணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்துக்கு வரலாம். அதே அதிகாரத்துல 5வது வசனத்துல, அந்த விசுவாசம் உனக்கு எப்படி வந்துச்சு தீமோத்தேயுன்னா, முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப இந்த விசுவாசம் இந்த தீமோத்தேயுக்கு எப்படி வந்துச்சு? அவங்க பாட்டி கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய், அதுக்கப்புறம் யார்கிட்ட வந்திருக்கு? தீமோத்தேயு கிட்ட. இந்த யோசேப்பு கூட நான் சொல்ல விரும்புற காரியம், அவருடைய முப்பாட்டனாகிய ஆபிரகாம் இடத்திலிருந்து, அவருடைய தாத்தாவாகிய ஈசாக்கின் இடத்திலிருந்து, அவருடைய தகப்பனாகிய யாக்கோவின் இடத்திலிருந்து யாருக்கு வந்திருக்கு அந்த விசுவாசம்? யோசேப்புக்கு வந்திருக்கு. நமக்கு கூட இப்போ அந்த விசுவாசம் தலைமுறைகளை தாண்டி நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்குது? அது வந்திருக்குது. ஒரே சொல்லுவோமா? இந்த விசுவாசம் ரொம்ப பெரிதுங்க. இந்த விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எபிரேயர் 11 படிக்கிறோம். எதனால ஜெயிச்சாங்க? விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை, சிங்கத்தின் வாயை கட்டினார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தினால பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். இந்த விசுவாசம் இப்ப நம்ம கையில வந்திருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ரொம்ப இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வந்துச்சு? கேள்வியினாலே. தேவனை பற்றி, தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து இந்த விசுவாசத்தை கட்ட நமக்கு கொடுத்துரு. ஒருவேளை நம்ம எழுத்தின்படி, மாம்சத்தின்படி ஆபிரகாம் இடத்திலிருந்து அந்த சந்ததியில வராம இருக்கலாம். ஆனா தேவன் கிருபையாக அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்க படிக்க என்ன கிடைக்குது? எனக்கு விசுவாசம் கிடைக்குது. உடனே சொல்லுவோமா? என்னை கேட்கிறாரும் யாருமே இந்த விசுவாசம், ஆபிரகாம் மீட்டது இருந்த விசுவாசம், ஈசாக்கு இடத்துல, யோசேப்பு இடத்துல, யாக்கோபு இடத்துல இருந்த இந்த விசுவாசம் இப்ப யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் கேள்வியினால். அதனால தேவனுடைய வார்த்தையை அதிகமா என்ன செய்யணும்? கேட்கணும். அதை அதிகமாக படிக்கணும், அதை தியானிக்கணும். அப்ப என்ன நடக்கும்? விசுவாசம் வரும். இந்த விசுவாசம் இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததுனால அடிமையாக, சிறையாக 20 வெள்ளிக்காசுக்கு அவனை சகோதரர்கள் எல்லாம் பகைத்தாங்க. இன்னொரு தேசத்துக்கு அவன் போனாலும் உயர்த்தப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தான். உங்களுக்கு தெரியுமா உங்களை உண்டாக்கின தேவன் யார் என்று? அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அவன் அளிக்கிறார். முழு இதயத்தோடு அவரை தேடுறீங்களா? தினந்தோறும் விசுவாசம் இருந்தா அந்த வாழ்க்கையை மாறிடும்.
இந்த வாழ்க்கையே மாறிடும். ஆகவே இந்த காலை வேளையில உன் விசுவாசம் எப்படி இருக்கு? குறைவா இருந்ததுன்னா ஆண்டோடைய வார்த்தையை படிங்க. தேவனுடைய வார்த்தை அதிகமாய் விழிப்புடன் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை கேட்கணும். இரண்டாவது, இந்த மனிதன் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருந்தது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன இருந்ததுங்க? கீழ்ப்படிதல் இருந்தது. அதை இப்படி நான் சொல்றேன். எபிரேயர் 11:8 ஆபிரகாமை குறித்து நம்ம படிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவனுக்கு என்ன வந்ததான்? கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படி ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனானோ, அதே போலங்க ஆதியாகமம் 37:13-14 நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, ஒரு நாள் யாக்கோபு கூப்பிடுறாரு. வீட்டுல ஒரே பிரச்சனை, இந்த சகோதரர்களால 10 சகோதரர்களும் யோசேப்பை பகைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் யாக்கோபு கூப்பிடுறாரு, யோசேப்பே இங்க வா என்று சொல்லி இந்த சகோதரர்களை பார்த்து வரும்படியாக இந்த யோசேப்பை அனுப்பும்படி சொல்றார். வாசிக்கலாமா? 13வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றான். அவன் நாளை போகிறேன் என்று சொல்லல. அவன் என்ன சொல்றான்? இதோ போகிறேன் என்று சொல்லுகிறான். நான் இதை படிச்சு பார்த்த போது, ஏதோ இங்க இருந்து காந்திபுரம் போற தூரம் நினைச்சிடாதீங்க. சீகேமுக்கு இவங்க எங்க இருக்காங்க? எப்ரோன்ல இருக்காங்க. எங்க அனுப்புறாரு அவரை? சீகேமுக்கு போகும்படி சொல்றார். ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தூரம். எவ்வளவு தூரமா? 100 கிலோமீட்டருங்க. இங்க இருந்து நான் நினைக்கிறேன் ஈரோடு தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போகணும்? பைக்ல இல்ல. எப்படி போகணும்? நடந்து போகணும். ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். சகோதரர்கள் யார பார்த்துட்டு வரும்படியாக? தன்னை பகைக்கிற, அதிகமாக பகைக்கிற, விரோதிக்கிற சகோதரர்களை பார்த்து வரும்படியாக தகப்பன் சொல்றாரு. அதுவும் 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி 100 கிலோமீட்டர் நடந்து என்ன செய்யணும்? வரணும். இதோ போகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? இதோ கீழ்ப்படிதல். இவருடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு அற்புதமான கீழ்ப்படிதல். அதே போலதான் அங்க போனா சீகேம்ல அவங்க இல்ல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? சரி அவங்க இல்ல, போயிடலான்ட்டு போயிடுவோம். ஆனா அங்கிருந்து தோத்தானுக்கு போறாராம். அது அங்கிருந்து 20 கிலோமீட்டர் எடுத்தது. 120 கிலோமீட்டர் தூரம் நடந்து தன்னை பகைக்கிறவளை பார்க்க அப்பா சொல்லிட்டாருங்க. அதுக்கு அப்படியே நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இது அப்படியே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். 40ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களிலே, 40ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து, ஆமா இயேசு பார்த்தாருங்க, புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவருடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்யணும்? வரணும். பரலோகம் ரொம்ப பரிசுத்தமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். ஆனா மனிதனை மீட்க குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்யணும்? பாவ உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று பிதாவின் விருப்பத்தை அவர் புரிந்து கொண்ட போது அவரு சொல்றாரு, இதோ வருகிறேன் என்று சொல்கிறார். இந்த யோசேப்பு என்ன சொன்னார்? இதோ போகிறேன் என்று சொன்னார். எங்க? யார்கிட்ட? பகைக்கிறவர்கள் கிட்ட. அதே போலதான் பிதாவினுடைய திட்டம் இயேசு அறிந்த போது, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது? ஐயோ, பொல்லாத உலகம். அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும், ஆமா எல்லாம் அப்படியே மேலோட்டமா பார்த்தா எல்லாம் நல்லவர்கள் போல இருப்பாங்க. மாய்மாலமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த தேசத்துல ஆபிரகாமின் சந்ததியினத்துக்கு அவர் கடந்து வந்தார். அந்த தேசம் அவரை பகைத்தது, அவரை சிலுவையில் அறைந்தது. இந்த யோசேப்புக்கு என்னென்னலாம் செஞ்சாங்களோ அத்தனையும் செஞ்சாங்க. யோசேப்பு உயிரை மட்டும்தான் விடல, இயேசு அதையும் என்ன செஞ்சிட்டார்? உயிரை விட்டார். ஆகவே இதோ போகிறேன், இதோ போகிறேன், இதோ வருகிறேன் என்று சொல்லி பிதாவுக்கு இந்த இந்த இயேசு கீழ்ப்படிந்தது போல இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு என்ன செய்தான்? அவன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு காரணமே இந்த கீழ்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கு நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? எல்லா காரியங்களிலேயும் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படியலாங்க, இவங்க சொல்ற இந்த சில காரியங்களுக்கெல்லாம் என்னால என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது என்று அந்த காரியத்தை வகை பிரித்து பார்க்கிறார்கள்.
ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த இந்த யோசேப்பு நினைச்சிருக்கலாம், வேற எங்கேயாவது போயிட்டு வர சொல்லியிருந்தா நான் போயிட்டு வந்துடுவேன், என்னை பகைக்கிறவர்களிடத்திலே இவர் போ சொல்றாரே என்று சொல்லி கீழ்ப்படியாமல் கூட இருந்திருக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 42:6, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தீமையானாலும் சரி அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதா, அந்த தீமை என்னவா மாறுது, நன்மையாக. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் புரியுறது இல்ல. யோசேப்பு அன்னைக்கு கீழ்ப்படியலன்னா, அவனை பகைக்கிற அவனுடைய சகோதரத்திற்கு அவன் போகவில்லை என்றால் எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியா என்ன செஞ்சிருக்க முடியாது, மாறி இருக்க முடியாது. தன்னுடைய சொந்த சகோதரர்கள், தன்னுடைய சொந்த குடும்பத்தினருக்கு பஞ்ச காலத்துல ஜீவ ரட்சணை செய்திருக்க முடியாது. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கின்ற ஜனங்கள் அந்த பஞ்ச காலத்துல அழிந்து போகாதபடிக்கு அவன் இந்த தேசங்களை காப்பாற்றினதற்கு ஒரே காரணம், தீமையானாலும் அவன் என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். பிள்ளைகள் என்ற நிலையில பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படுகிறீங்களா பாருங்க. இந்த ஆளுக்கு வேற கீழ்ப்படுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இவனுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறதா, இந்த இந்த இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு கீழ்ப்படுகிறதா. அதே போல வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லு. ஆமா, சபை கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல். அப்ப எல்லாரையும் கர்த்தர் ஒரு ஸ்தானத்திலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மேலான அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களா இருக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இங்க வைத்திரு. எதற்காக என்றால், கீழ்ப்படியும் போது பெரிய நன்மை இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னாரு. அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியில, பெரிய நன்மையை இழந்து விட்டார். ஆனால் யோசேப்பு அது தீமையானாலும் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று கீழ்ப்படிஞ்சான் பாருங்க, பெரிய நன்மையை பார்த்தான். இந்த காலை வழியில உனக்கு நன்மை வரணுமா, பூமியிலே நீ நன்றாய் இருக்கணுமா, பெற்றோருக்கு என்ன செய், கீழ்ப்படி, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான காரியம். இன்றைக்கெல்லாம் ரொம்ப சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இந்த உலகத்துல. ஆனா வேதம் இல்ல, அப்படி சொல்லல. எல்லா அதிகாரங்கள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அதிகாரங்களுக்கு நீங்கள் நானும் சரியாய் கீழ்ப்படியும் போது நன்மையான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில இன்னும் நன்மை வரலன்னா கொஞ்சம் கீழ்ப்படிதல் சரியா இருக்கான்னு பாருங்க. அந்த கீழ்ப்படிதலை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தீமை வரும், ஆனா நாம கீழ்ப்படியும் போது தேவன் அதை என்னவா மாற்றுவார், நன்மையாக அதை மாற்று. மூன்றாவது, இந்த விசுவாசம் இருந்தா அவங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாத்திரம் இல்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, ஒரு பரிசுத்தமான ஒரு நபராக நாம் காணப்படுவோம். அதான் நம்ம படிச்சோம் 1 தீமோத்தேயு 1:2 நம்ம படிச்சோம், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல். விசுவாசத்துல எப்படி மாறிட்டான், உத்தம. தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறது போல அவன் தன்னையும் பரிசுத்தமா என்ன செய்வான், காத்துக்கொள்வான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவன் தேவனை அவன் விசுவாசிப்பான் என்றால் பரிசுத்தமா வாழ அவன் தன்னை அர்ப்பணித்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. அதுக்கு ஒரே காரணம் விசுவாசம். தேவன் நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எனக்கு ஏற்ற. ஆண்டவரை அறிய ஆண்டவரை நம்ம தேட தேட என்ன வரும் உள்ள, அவரை போல் நம்ம மாறுவோம். அதை அப்படியே நம்ம 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய். அப்ப விசுவாசம் வந்தா உத்தமமா மாறிடுவோம். குற்றம் சாட்டப்படாத நிலை.
நல்ல மனசாட்சி உடையவர்களாக நாம மாறும். ஒரே ஒரு காரியம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். ஏன்னா தேவன் யார் என்று நமக்கு தெரியும். தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வரும்போது, தேவன் எப்படிப்பட்டவர் என்று உணரும் போது, நானும் அப்படிப்பட்டவனா மாறணும்ன்ற ஒரு உணர்வு வரும். ஏதாவது ஒரு தவறு வந்தா இந்த மனசாட்சி என்ன செய்யும்? பேசுகிறதாக இருக்கும். இன்றைக்கு அநேகரோடு தவறு செய்தாலும் மனசாட்சி என்ன செய்ய முடியுது? மாட்டேன்து, பேச மாட்டேன்னது. நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், வண்டி ஓட்டுறவங்களை பார்த்து, டிராபிக் ரூல்ஸ மீறும் போது மனசாட்சி பேசுதா உனக்கிட்ட? டிராபிக் ரூல்ஸ் ஒன்வேல போக கூடாது, ஆனா ஒன்வேல போறோம். ஹெல்மெட் போடணும், அது நம்முடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் சொல்லுகிற ஒரு சட்டம். ஆனா அதை செய்யாம போகும்போது மனசாட்சி உறுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சி, விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசம் இருந்ததுன்னா பரிசுத்தமா வாழ்வாங்க. தேவன் மேல அந்த விசுவாசம் இல்ல அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன், நாம பரிசுத்தமா வாழ மாட்டோம். பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் நீ தேவன் மேல விசுவாசமா இல்லை, தேவனை பற்றிய விசுவாசம் இல்லை. அதான் பிரச்சனையே. ஆகவே நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த யோசேப்பு தேவனை விசுவாசித்தாங்க. அதனால எவ்வளவோ பாவ சோதனைகள் அவன் வாழ்க்கையில வந்த போது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வாழ்க்கையை அவன் வாழல. அவள் நற்சீர் பொருந்தும்படியாக அதை தகப்பனிடத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? அறிவித்துக் கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை விசுவாசம் இருந்தது, பரிசுத்தம் இருந்துச்சு. நான்காவதாக 3 சொல்லிட்டேனா? நான்காவதாக இவனுடைய வாழ்க்கையில பொறுமை இருந்தது. இவன் வாழ்க்கையில என்னது? பொறுமை. விசுவாசம் இருந்தா பொறுமை இருக்கணும். ஆமா, விசுவாசம் இருந்தால் பொறுமை அவசியமான காரியம். இப்ப பாருங்க, இவனுடைய வாழ்க்கை அநேக ஏமாற்றங்கள் வந்தது. ஆண்டவர் இவனோடு கூட பேசினார், பெரிய தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அவன் நினைச்சான், இப்ப நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது தேவன் எப்படி தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்று ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, 11 அரிக்கட்டுகளும் தன்னை வணங்குகிறது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்குகிறது என்று சொன்ன உடனே அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, இதெல்லாம் உடனே என்ன செய்ய போகுது? நடக்க போகுது அப்படின்னு. ஆனா அதற்கு எதிரான சூழ்நிலைகள் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஏமாற்றம் வருகிறது, பெரிய ஏமாற்றம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட முன் உதாரணங்கள் அவனுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிறது போல வேதம் அவனுக்கு இல்லை. பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து இருப்பான். இவன் வணங்குறது, இவனை எல்லாரும் வணங்குவாங்கன்னு பார்த்தா இவன் எல்லாரும் காலையும் என்ன செய்யறான்? விழுந்து கெஞ்சினான். யாரு? யோசேப்பு கெஞ்சினான். பெரிய ஏமாற்றம். அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நான் என்ன செய்ய? இந்த காலையில எல்லாம் விழுந்து ஏமாற்றம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வந்த உடனே ஆண்டவர் விட்டுட்டு போயிடறாங்க. தோல்விகள் வரும்போது ஆண்டவரை விட்டு போய் விடுகிறார்கள். தவறாக மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறாங்க. பொய்யாக மனிதர்கள் நம்மை குற்றம் சாட்டும் போது ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறாங்க. மனிதர்கள் நம்மை நேசித்தவர்களை நாம் இழக்கும் போது ஆண்டவரை விட்டு போய் விடுகிறோம். ஆனா இவன் வாழ்க்கையில அதெல்லாம் இல்ல. தேவன் மேல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. தேவன் எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றுவார் என்பதை அறிந்து தேவனுடைய வேலைக்காக அவன் எப்படி காத்திருந்தானா? பொறுமையோடு காத்திருந்தான். எபிரேயர் நிருபத்துல ஒரு வசனம் இருக்குது, இந்த வாக்குத்தத்தம் வந்தாலே நமக்கு நீடிய பொறுமை என்ன செய்யுமா வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? அந்த இடத்தை யாராவது எடுத்து உதவி செய்யுங்க. Praise the Lord. நீடிய பொறுமையினால் வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டேன் நான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். முடியுமா? வாசிக்க முடியுமா? நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். என்ன பொறுமை தேவை? நீடிய பொறுமை. அப்போ இவனுக்கிட்ட எல்லா ஏமாற்றங்கள் வந்துச்சுங்க, தோல்விகள். மனிதர்கள் அவனுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் பொறுமையா இருந்தான். பொறுமையா. கடந்த வாரத்துல ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு காரியம், மிகப்பெரிய அவமானத்தை அவர் சந்தித்திருக்கிறாரு. மிகப்பெரிய அவமானம்.
சாதாரண அவமானம், மிகப்பெரிய அவமானம். அதை சந்தித்த போது அவர் என்ன சொல்றாரு? நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று என்ன செய்தார்? யோசித்தேன்றார். நான் தற்கொலை செய்து. இன்றைக்கு அநேகர் அப்படியெல்லாம் நினைக்கிறான். ஏமாற்றங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது அவங்க எண்ணத்துல என்ன வருது? தற்கொலையின் எண்ணங்கள் வருகிறது. இந்த காலையில கர்த்தரோடு கூட பேசுகிறார். இந்த யோசேப்பு எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், அவன் விரும்பாத பல சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில வந்தது. தேவன் மேல் உள்ள விசுவாசம் இருந்துச்சு. அவன் பொறுமையாக அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போனான். இந்த காலையில கர்த்தருடைய விசுவாசம் வாழ்க்கை இருக்கா? பொறுமை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா செயல்படும். கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலைக்காக நாம பொறுமையோட என்ன செய்வோம்? காத்திருப்போம். சில வசனங்கள் அதற்காக நானே கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினதை குறித்துட்டு வந்திருக்கேன். 37ஆம் சங்கீதம் 34வது வசனம், 37, 34 நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம எல்லாமே எதிரா இருக்குது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது. இப்போ நான் எப்படி காத்திருக்கணும்னா, அவருடைய வழிகளை, அவருடைய வசனங்களை கை கொண்டு நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? எல்லாமே எதிரா இருக்குங்க, இந்த வசனத்தை நான் ஏன் கை கொள்ளணும்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் காத்திருக்கிறது சும்மா அமைதியா இல்ல, அவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அடுத்தது 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல நாம் இப்படி படிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், தோல்விகள் வரும்போது நாம ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? விசுவாசம் இருந்தா உடனே கர்த்தரை நோக்கி என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில இருக்கிறது என்று நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நாம என்ன நினைப்போம்? ஜெபம் முடித்து ஆமேன் போடும்போது என்ன நடக்கணும்னு நினைப்போம். மாற்றங்கள் எல்லாம் சில நேரங்களில் ஜெபிக்க துவங்கும் போதே கட்டளை என்ன செய்யும்? வெளிப்படும். ஜெபிக்கலான்னு நினைக்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு இருக்குது எனக்கு. சரி, இந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? ஜெபிக்கலான்னு துவங்கும் போதல்ல, நினைக்கும் போதே என் வாழ்க்கையில நடந்திருக்குது. அற்புதம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா? ஜெபிக்கலாங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு, அப்பவே ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லா குறிப்புகளுக்கும் அல்ல, சில காரியங்களுக்கு கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும்? பொறுமையுடன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். ஆமா, நன்றாய் புரிந்து கொள். சில காரியங்களுக்கு ஜெபிக்க நினைக்கும் போதே, ஜெபிக்க துவங்கும் போதே, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கட்டளை வெளிப்படும். ஆனால் சில காரியங்களுக்கு நாம தேவனுடைய நேரத்திற்காக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக இதுல சொல்லும் போது 42ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி. இப்ப வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும்? கலங்குமா? கலங்குதா? உங்க வாழ்க்கையில ஏதாவது எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நிச்சயமா இந்த யோசேப்பு கலங்கி இருப்பார். வேதனைப்பட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எங்க கொண்டு போறானுங்கன்னு தெரியாது, என்ன அவனுடைய எதிர்காலம் ஒன்றும் தெரியாது. இருதயம் கலங்கின நேரங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இரவு முழுவதும் அழுதிருப்பார். உங்க வாழ்க்கையில அப்படி அழுதிருக்கீங்களா? இரவு முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை நான் என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். இரவு முழுவதும், பகல் முழுவதும் யோபு அழுதது போல பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கலக்கங்கள் வரும். யார்கிட்ட எதையும் சொல்ல முடியாது, நம்முடைய உணர்வுகளை கூட வெளிப்படுத்த முடியாது, கலங்கி போயிருப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? வேற யாரும் உன்னை ஆறுதல் படுத்த மாட்டாங்க. உன் ஆத்துமாவை யார் தான் ஆறுதல் படுத்தணும்? நீ தான் ஆறுதல் படுத்தணும். புரியுதா? புரியல? ஆண்டவர் ஆறுதல் படுத்துவாரு. ஆனா என் ஆத்துமாவே ஏன் எனக்குள், நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் கேட்கலைங்க, இந்த சகோதரி கூட என்னை விசாரிக்கல, என் உறவுகள் என்னை விசாரிக்கலன்னு சொல்றோம். இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில யாரும் அவனை விசாரிக்கல, அவனை விசாரிச்சுக்கிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்கு, ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. உம்முடைய
உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கு. இந்த யோசேப்பை யாருங்க தேற்றி இருப்பா? யார் அவனை விசாரித்திருப்பா? சிறைச்சாலையில் இருக்கும்போது யார் விசாரித்திருப்பா? போத்திபாருடைய வீட்டுல இருக்கும்போது யார் விசாரித்திருப்பா? தவறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில நான் நினைக்கிறேன் இந்த யோசேப்பை பிடிச்சு சும்மா சிறைச்சாலைக்கு அனுப்பியிருப்பாங்கன்றீங்களா? அதிகமாக அடித்திருப்பார்கள், துன்புறுத்தி இருப்பார்கள். எல்லா நேரங்களிலேயும் அவன் ஆத்மாவை பார்த்து சொல்லிப்பான், என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி என்ன செய், காத்திரு. நம்ம கர்த்தருக்காக பொறுமையுடன் நம்ம ஜெபத்துக்காக காத்திருக்கணும் சொன்னேன். அவருடைய வழிகளை கை கொண்டு அவருக்காக என்ன செய்யணும், காத்திரு. சில நேரங்களில என்ன நடக்குதுன்னே நம்ம வாழ்க்கையில தெரியாது. எல்லாமே எதிரா போயிட்டே இருக்கும், எல்லாமே எதிரா இருக்கும். சுத்தமா நம்ம வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்தேன். 52ஆம் சங்கீதம் 9வது வசனம். 52ஆம் சங்கீதம் 9வது வசனம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்காக நீர் தாங்க இதை செய்யறீர். யோசேப்ப இந்த தீமையெல்லாம் அனுபவிக்க யார் தான் செய்தாரு? தேவன். நாம என்ன நினைக்கிறோம், தேவன் நன்மையை மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் தீமையின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்ப தாவீது சொல்லுகிறார், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். அந்த நேரத்துல நான் என்ன செய்யணும்? காத்திருக்கிற நேரத்துல நீர் தான் இதை செய்தீர், நீர் தான் இந்த ஜனங்களை எனக்கு எதிராக எழுப்பி விட்டு நீர் தான் இந்த பொய்க்கான குற்றச்சாட்டுகள் என் மேல சுமத்துறாங்க, இதையெல்லாம் நீர் தான் அனுமதித்தீர் என்று நான் புரிந்து கொண்டு நீரே இதை செய்தீர், அதுக்காக நான் நம்மை முறுமுறுக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்? உண்மை. ஏன்னா தீமைகள் எல்லாம் என்ன செய்ய போறீங்க? நீங்க நன்மையாக மாற்ற போகிறீர். ஆகவே உம்மை நான் என்ன செய்வேன்? துதித்து, சொல்லுங்களேன், உமது நாமத்திற்கு நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. அதாங்க ரோமர் 8:28 சொல்லுகிறது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னவா நடக்குதான்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு முன்னுதாரணம். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல இப்படி படிக்கிறோம். யாக்கோபு 1:2-3, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான ஒரே மாதிரி சோதனை வராதுங்க. ஒரே மாதிரி சோதனை பிரச்சனை வராது. வெரைட்டிஸ் இருக்குது. பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிவு. அப்போ பலவித சோதனைகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் என்னத்தை உருவாக்குது? பொறுமையை உண்டாக்குது. ஆகவே இந்த யோசேப்பு கூட நான் கற்றுக்கொண்ட காரியம், அமைதியா பொறுமையா காத்திருந்தான். அவனுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க, நான் போய் பார்வோன் கிட்ட சொல்லி உன்னை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லிட்டு போனா மறந்துட்டான். இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பொறுமையா காத்திருக்கான். இவன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரும். அப்ப எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையோடு கூட. அடுத்த 4வது குறிப்பு சொல்லிட்டேன்ல. 5வது, இவன் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டான். இது ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகிற தேவ திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவ திட்டங்களை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை 37வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 37ல அவனுக்கு ஆண்டவர் 2 சொப்பனங்களை கொடுத்து தமது திட்டத்தினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன செய்யறார்? அவனுக்கு கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு வரைபடத்தை அவனுக்கு கொடுக்கின்றார். அநேக இடங்கள்ல இருக்கும், இதே ஒரு பெரிய பிரசங்கமா போயிடும். அதனால இந்த குறிப்புகளை மாத்திர சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்ல, 40வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 40வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 2 அந்த பார்வோனின் அரண்மனையில 2 அதிகாரிகள் அந்த சிறைச்சாலைக்கு வர்றாங்க. அவர்கள் 2 சொப்பனங்களை காண்கிறார்கள். அதை கேட்ட உடனே தேவ திட்டத்தை அவன் என்ன செய்கிறான்? புரிந்து கொள்கிறான். 40வது அதிகாரத்துல. 41வது அதிகாரத்திலே பார்வோனுடைய சொப்பனத்தை கேட்ட உடனே தேவ திட்டத்தை என்ன செய்கிறான்? புரிந்து கொள்ளுகிறான். அப்ப பாருங்க, இது ஒரே இடத்துல தேவனுடைய பரிபூர்ண திட்டம் வெளிப்படுகிறது இல்ல.
அவனுடைய வாழ்க்கை குறித்ததான அந்த அந்த தேவ திட்டம் படிப்படியாக என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அவனுக்கு நான் நம்புகிறேன், அந்த அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் அங்க 2 அர்த்தம் கொண்ட சொப்பனங்களை காண்றாங்க. அவனுக்கு நல்லா புரியுது, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது யாருடைய காரியம், தேவனுடைய. இதுதான் சேனல், இவன் விடுதலையாக தேவன் இவனை உயர்த்த இதுதான் வழிமுறை என்பதை யோசேப்பு நன்றாக என்ன செஞ்சிருந்தான், அறிந்திருந்தான். அடுத்தது பார்வோனுடைய சொப்பனம், அதற்கு அர்த்தம் சொல்றான். அங்கே தேவ திட்டத்தை என்ன செய்கிறான், புரிந்து கொள்ளுகிறான். தேவ திட்டத்தை அவனை கர்த்தர் உயர்த்துவதற்கான காரியம். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் நடக்கும்போது தேவனுடைய அந்த மாஸ்டர் பிளான் இருக்குல்ல, அது ஒவ்வொரு பகுதியாக அது என்ன செய்து கொண்டு வருகிறது, நிறைவேறு. நாம என்ன நினைப்போம், எல்லாம் ஒரே நாள்ல நிறைவேறணும்னு நினைப்போம். இல்ல இல்ல, தேவன் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட கொடுப்பார். எப்படி நம்ம ஒரு கட்டிடத்திற்கு வரைபடம் போடுறோம், ப்ளூ பிரிண்ட் போடுறாங்களே, ஆமா, பிளான் போடுறாங்க. பிளான் போட்ட பிறகு ஒரே நாள்ல நடந்துருது. அது பவுண்டேஷன் நடக்குது, பிரிக் ஒர்க், செங்கல் வைக்கிறாங்க, லிண்டல் வருது, காங்கிரீட் போடுறோம், பூசுகிறோம், இன்டீரியர் நம்ம ரெடி பண்றோம், எக்ஸ்டீரியரை ரெடி பண்றோம். இப்படி படிப்படியாக அந்த வேலை முடிக்கிறது போல தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாக நிறைவேறுகிறது. இதை யோசேப்பு நன்றாக அறிந்திருந்தான். இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், விசேஷமாக வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கைக்குரியதான தேவ திட்டத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரே நாள்ல நடந்துடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஜேர்னி, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் படிப்படியாக அது என்ன செய்கிறது, கடந்து செல்கிறது. சில காரியங்கள் நமது அடுத்த சந்ததியிலே அது என்ன செய்யும், தலைமுறைகளிலே அதை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இதை புரிஞ்சவங்க ஒரு சொல்லுங்க. அது சாதாரண காரியம் இல்லைங்க. அது தேவன் தமது சித்தத்தை தமது பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்களாம். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை, என்ன போதனை, உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுவாருங்க. இந்த தேவன் சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார். ஆமா, தாவீதோடு கூட சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசினார். இயேசு கிறிஸ்து அதை நன்றாய் அறிந்திருந்தார். இந்த உலக ஓட்டத்துல தேவனுடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில படிப்படியாக நிறைவேறுகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமா, அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவர் அறிந்து வைத்திருந்தார். நம்ம வாழ்க்கையில கூட எல்லாம் ஒரே நாள்ல நடக்காது, பல வருடங்கள் என்ன செய்யும். எனக்கு இந்த ரகசியம் புரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேதத்தை நான் சரியா படிக்கும்போது அந்த காலங்களை, நாட்களை, வருடங்களை நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எல்லாம் ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல என்ன செய்யறது இல்ல, மாறுறது இல்ல. சில ஒரு செயல் முடிந்த அடுத்த செயல் நடைபெறுவதற்கு பல ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறது, ஆகியிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு செயல் முடிந்த அடுத்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஆண்டவர் அடுத்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஆகவே ஆனா அந்த அவருடைய வாழ்க்கை முழுவதும் எடுத்து பாத்தீங்கன்னா தேவ பிளான் என்ன செய்யிருக்கும், அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அடுத்த தலைமுறைகள் அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவ திட்டம். அதே போல 50வது அதிகாரத்துல அவருடைய சகோதரர்கள், போன வாரத்துல நம்ம சிந்தித்தோம், அவருடைய சகோதரர்கள் வந்து அப்படியே எல்லாம் சாஸ்தாங்கமா விழுகிறாங்க. அவன் சொல்றான், இல்ல இல்ல, நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீங்க, தேவன் இந்த அநேக ஜனங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக அந்த தீமையெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, நன்மையாக. அப்போ அவனுடைய பொறுப்பை குறித்ததான தேவ திட்டத்தை அறிந்திருந்தான். எதற்காக தேவன் இந்த ஸ்தானத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல. நீங்க ஒரு சின்ன வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கலாம், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அதிலே தேவனுடைய திட்டம் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு இல்லை சொல்லுவோமா, இன்னொரு சத்தமா சொல்லுங்களேன். நீங்க எந்த சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா, நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள்ல நடைபெற்ற ஒரு காரியம், இதை பல இடங்களிலே பல நேரங்களே இதை நான் உணர்ந்திருக்கிறேன். வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வேலைக்காக நான் ஒரு இன்டர்வியூக்கு போனேன். அந்த வேலையில அந்த வேலைக்காக என்னை எடுத்தாருங்க. எனக்கு நல்லா தெரியும், அந்த வேலைக்கு நான் போறப்போ அந்த ஸ்தானத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார், அந்த சேர்ல இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் தான் என்னை நடத்தினாருன்ற எனக்கு தெரியும். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், தேவன் மிகச்சரியாக என்னை நடத்தினார், அது தெரியும். ஆனா அங்க யாரு இன்னொருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் அங்க போன போது அங்க இருக்கிற எல்லாருமே எப்படியாவது என்னை துரத்தி விட வேண்டும் என்று ஐயோ என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஓனருக்கும் மட்டும்தான் தெரியும் என்னை எந்த போஸ்டிங்காக எடுத்தாங்கன்னு. ஆனா அதுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நல்ல திடகாத்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவருக்கு
என்ன கஷ்டம்னா இவங்க என்னை துரத்துறதுக்காக எல்லா முயற்சிகளும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செய்து கொண்டு. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த போஸ்டிங்காக எடுத்தாங்க, ஆனா இப்படி நான் இருக்கிறேனே என்று நான் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய லஞ்சுக்கு வந்துட்டு நான் திரும்பி போறேன், ஜெபித்து கொண்டே போகிறேன். நான் போகும்போது அந்த போஸ்டிங்ல அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பர்டிகுலர் பர்சனுடைய அந்த கை வந்து இழுக்கிறத நான் பார்த்தேன். அவருடைய முகம் மாறுகிறதை பார்க்கிறேன். சில காரியங்கள் அவருடைய வாயிலிருந்து வடிகிறதை நான் பார்த்தேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். சில மாதங்கள் ஆனது. அந்த அந்த நிறுவனத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எந்த போஸ்டிங்காக என்னை எடுத்தாங்களோ அந்த நபருக்கு என்ன நடக்குது, உடனடியாக ஒரு ஆட்டோ வர சொல்லி அவரை எல்லாரும் தூக்கி அந்த ஆட்டோல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கிற இன்னொரு நபர் ஓனர் கிட்ட போன் பண்ணி அந்த போஸ்டிங்ல யாரை உட்கார வைக்கிறதுன்னு கேட்டார். அந்த கீயை யார்கிட்ட கொடுக்கறது, சாம் கிட்ட கொடுங்கன்னு சொன்னார். ஒரு லிஸ்வமா என் வாழ்க்கையில இப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியுங்க, அநேக சாட்சிகளை சொல்ல. நீ ஒரு சின்ன வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், சின்ன வேலை. தேவன் உன்னை அந்த பொறுப்பிலே வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நீ அறிந்திருப்பா என்றால் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவாரு, அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். நன்றாய் புரிந்து கொள்ள. இதை படிப்படியாக நான் அறிந்து கொண்ட காரியங்கள். ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல நான் பிறந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். தேவனை பற்றிய அறிவு சிறிய வயதிலேயே கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஸ்தானத்துல தேவன் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனையோ புல்பீட்ல நான் நின்று பிரசங்கிக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார். எத்தனையோ இடங்களிலே நின்று அது வாய்ப்பே இல்லை, இலங்கையில அப்படிப்பட்ட அநேக காரியம், இந்த ஊர்லயும் அப்படி அநேக காரியங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதை என்னால அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சடுதியிலே சூழ்நிலைகள் மாறும். எனக்கு இருக்கிற அருமையானே, இது என் ஊழியத்துல நான் சொல்றது, வேலை ஸ்தலங்களிலே ஏதோ நானே படித்தேன், ஏதோ அந்த இன்டர்வியூக்கு போன அவங்க வேலை கொடுத்தாங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிடாத. அந்த ஸ்தானத்துல உட்கார வைத்தது தேவன் என்பதை புரிந்து கொள். உடைய வாழ்க்கையின் ஜேர்னில எந்தெந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் உன்னை அமர வைக்க வேண்டியது தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்றால், தேவனிடத்திலே சேர்வீர்கள் என்றால், கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுதா? இந்த யோசேப்பு அதை அறிந்திருந்தார். அந்த பொறுப்பை மிகச்சரியாக அவர் நிறைவேற்றினார். அடுத்ததாக ஒரு சொல்றேன், இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டதற்கு அடுத்த காரணம் தேவனுடைய ஞானத்தை அவன் பெற்றிருந்தான். விஸ்டமும் டிசர்னிங் பவர் அவனுக்கு என்ன செய்தது இருந்தது. ஞானமும் பகுத்தறிதலும் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஞானம் மாத்திரம் இல்ல, பகுத்து அறிதல் அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. பகுத்தறிகின்ற ஒரு குணம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41:33 வாசிச்சு பாருங்க. விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி போதும் எகிப்து தேசத்துக்கு. அப்ப பார்வோன் இவன் சொல்றான், விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடினா. பார்வோன் சொல்றா, எப்பா உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ள மனிதன் இந்த எகிப்து தேசத்திலேயே இல்ல அப்படின்னு யார் சொல்றா? பார்வோன் சொல்றான். அப்போ நான் புரிந்து கொண்ட காரியம், தேவன் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராங்க. நீங்க கேளுங்க, சாலமோன் கேட்டது போல, ஆண்டவரே இந்த ஞானத்தையும் விவேகத்தையும் எனக்கு என்ன செய்யுங்க தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த யோசேப்பு அந்த தேசத்தை நிர்வகிக்க அவனை எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் படிக்கல. அதுக்காக போய் படிக்க வேண்டாம் நான் சொல்லல. அந்த நாட்களில் இருக்கின்ற காரியம், அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறவரு. அதனால 17 வயதுல தன் சகோதரரோடு கூட என்ன வேலைக்கு தான் போனான்? ஆடு மேய்க்கிற வேலை. அப்புறம் அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு வரான், அடிமையாக இருந்து அந்த அரண்மனையில உயர்த்தப்படுகிறான். திரும்பியும் சிறைச்சாலையிலே கைதிகளை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்பை அவனுக்கு கொடுக்குறாங்க. இவர்கள் எல்லாவற்றிலேயும் அவன் காரியங்களை கற்றுக்கொண்டு ஞானத்திலே தேறினபடினாலே தேசத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு அவனுக்கு என்ன செய்தது வந்தது. அப்ப ஞானமும் விவேகமும் ரொம்ப மிக மிக
முக்கியம். விவேகம் என்பது ஞானம் என்பது காரியங்களை பற்றியதான ஒரு பொதுவான ஒரு காரியம், அறிவு. ஆனால் அந்த அறிவை வைத்து சூழ்நிலைகளிலே மிகச்சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியதுதான் விவேகம். ஒரு சொல்லுவோமா? ஆகவே எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா முடிவெடுக்கிற நேரத்துல என்ன செஞ்சிருவோம்? நம்ம கோட்டை விடுவோம், தவறாக முடிவெடுப்போம். ஆனால் இவன் மிகச்சரியாக சொப்பனத்துக்கு அர்த்தம் மாத்திரம் இல்ல, அந்த வரப்போகிற பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான ஆலோசனை சொல்லுகின்ற விவேகம் உள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மாற்றினார். 7வது குறிப்பு அடுத்தது. ஆமா, கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். இவன் உயர்த்தப்பட்டதற்கு அடுத்த காரணம், எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களை மன்னித்து கொண்டே வந்தான். இது ரொம்ப மிக மிக முக்கியம். ஏனென்றால் எதிரிகள் எப்போதும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? நமக்கு இருந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு எதிரியா இல்ல, என்னை விரோதிக்கிறவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு நீங்க யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் நமக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த காரியம் நம்முடைய இருதயத்துக்குள்ள போயிடக்கூடாது. இருதயத்துக்குள்ள போயிட்டோம்னா அது பகை விரோதங்கள் உண்டு பண்ணிடும். அதை உடனுக்குடன் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த காலையில் ஆண்டவனோடு கூட பேசுறாரு, தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் இந்த மன்னிக்கும் குணம் நமக்கு அதிகமாக தேவை. வேதத்துல அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. தாவீது அதுக்கு ரொம்ப ஒரு உதாரணமா இருக்கு. எல்லாரும் அவனுக்கு எதிராக, தன்னுடைய மகன் எழும்பினான், தன்னுடைய இராணுவத்திலே 2ஆ பிரிஞ்சிருச்சு. அமாசா என்ற ஒரு மனிதன் அப்சலோமோடு கூட சேர்ந்து தாவீதுக்கு எதிராக செயல்படுகிறான். அவனை கூட என்ன செய்யறான்? தாவீது மன்னிக்க, நீ இனி என்னாலும் எனக்கு படைத்தளபதியா இருப்பா என்று சொல்கிறான். இந்த தலைமைத்துவத்துக்கு நம்ம போக போக எந்த குணம் வேணும் தெரியுமா? தேவன் உன்னை உயர்த்தணும்னா மன்னிக்கும் குணம் வேணும். இன்றைக்கு இது நான் பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல், பேர் சொல்ல விரும்பல, அந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட அதிகமா இருக்குங்க. நான் அவரை ரொம்ப மைனூட்டா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப அதிகமா இருக்கு மன்னிக்கும் தன்மை. நடைபெற்ற ஒரு சம்பவம், இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக சொல்றேன். அந்த நபர் முன்னாள் முதலமைச்சரா அவர் இருந்தாரு இந்த தமிழ்நாட்டுல. என்னை பாதித்த ஒரு காரியம், நானும் அந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கு ஒரு சாயங்கால வேளையில அவருடைய கட்சியிலிருந்து கடந்து சென்ற ஒரு மனிதன், அவரு பெரிய தலைவரா இருந்தாரு. அவரு இந்த முன்னாள் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்துல மிக கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதாவது அவருடைய இனத்தை குறித்து இழிவாக அந்த பொதுக்கூட்டத்துல பேசினார். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த நியூஸ். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால சொல்றேன். மிக பயங்கரமான ஒரு, கூட இருந்தவங்க போர் தளபதினு சொன்னாங்க, அவரை தளபதியா வச்சிருந்தார். அவரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, பயங்கரம். இவ்வளவு கூட பேசுவாங்களா அப்படின்னு கூட நான் நினைச்சேன். அடுத்த நாள் இவர் ஏர்போர்ட்ல இருக்கிறாராம், டெல்லிக்கு போறதுக்கு. அதே நபர் அந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றாராம். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த தலைவருக்கு முன்னாடி யார் வர்றா? நேத்திக்கு சாயங்காலம் பேசின நபர் வர்றாராம். அவர் ஒதுங்கி போறாராம். இவர் கூப்பிட்டு அவரை வர சொல்லுங்க அப்படின்றாராம். எப்படிப்பா, நல்லா இருக்கியா? நம்ம கேட்போமா? ரொம்ப கேவலமாக பேசின காரியம். அவர் பின்னாட்கள்ல சொல்றாரு, நான் மிகவும் வேதனைப்பட்ட ஒரு தருணம் அவர் என்னை கூப்பிட்டதுதான். அவரோடு கூட இருந்து ஒன்றாய் பயணம் பண்ண, கொள்கை எல்லாமே ஒண்ணு. ஆனா ஏதோ சில பிரச்சனைகள்னால பிரிந்து போன பிறகு அவருடைய இனத்தை சொல்லி அவரை மிகவும் சிறுமைப்படுத்தி பேசிவிட்டார் அவர். ஆனா அடுத்த நாள் ஏர்போர்ட்ல அவர் சிஎம்ங்க, அவர் சிஎம், முதலமைச்சரா இருக்கிறார். அவர் கூப்பிடுறாரு, அவரை வர சொல்ல. நான் அன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதியப்பட்ட ஒரு காரியம். ஒரு புறஜாதியா தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நபர், அவருக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு முடியுது. இன்றைக்கு நம்ம இவ்வளவு சத்தியங்களை நாம் கேட்டுட்டு இருக்கோம். இயேசுவை நம்முடைய ஆண்டவராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சீஷர், அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரை மன்னித்து இருக்கிறோம்? பேசட்டுமே, எடுத்துட்டு போட்டுமே, எல்லாத்தையும் நம்ம மன்னிக்கிறோமா? இந்த காலவில நம்ம மன்னிக்கல அப்படின்னா நம்ம உயரவே முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட துரோகத்தை இழைத்தவர்கள் ஆனாலும் சரி, நாம் மன்னித்து மறக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன செஞ்சிட்டாராம்? முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவைகளை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் உயராம போனதுக்கு, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நஷ்டமடைவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அன்ஃபர்கிவ்னஸ். இந்த யோசேப்பு எத்தனையோ பேர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போத்திபார் வீட்டுல அவனுக்கு துரோகம் செய்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சிறைச்சாலை துரோகம் செய்தவங்க எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் சகோதரர்கள் இருந்திருப்பாங்க. எத்தனை துரோகங்களை அவன் சந்தித்தாலும் மன்னிக்கும் ஒரே ஒரு குணம் இருந்ததினாலே தேவன் அந்த எகிப்து தேசத்துக்கு தலைவனாய் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயராததற்கு காரணம் என்ன தெரியுமா? மன்னிக்க முடியாத காரியம். ஆகவே இந்த 7 குறிப்புகளை நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த வசனங்களை நான் வாசித்த போது திடீரென்று இந்த குறிப்புகளை சொல்லணும்னு நான் ஏவப்பட்டேன். அதனால இந்த 7 குறிப்புகளை நான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ நாம் இந்த வேத பகுதிக்கு ஒரு சில நிமிடங்களை நான் முடிச்சிருவேன். ஆகவே இந்த மன்னிக்கும் குணம் அவன் வாழ்க்கையில இருந்தது. ஆகவே கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். நாம இப்போ திரும்பி வருவோம். 22வது வசனத்துக்கு வரலாம். 50ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. சரி, யோசேப்பு இந்த இடத்துல மரிக்கிறாரு. அவர் மரிக்கும் போது அவருக்கு வயது 110 என்று சொல்லப்படுது. 110 வயதுல அவர் மரிக்கிறாரு. கொஞ்சம் அவருடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புறேன். 17வது வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன் யோசேப்பு. 17 வருடங்கள் யாக்கோபோடு கூட, தன்னுடைய சொந்த குடும்பத்தாரோடு கூட அவன் காணப்பட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா 30வது வயதிலே அவனுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்ட 13 வருடங்கள் கழித்து 30வது வயதிலே இந்த யோசேப்பு எகிப்து தேசத்திலே பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். பிரதம மந்திரியாக 39வது வயதிலே அவன் வந்து யாக்கோபை மறுபடியுமாக என்ன செய்கிறான்? சந்திக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கையில அடுத்த 17 ஆண்டுகள் யாக்கோபோடு கூட எகிப்து தேசத்துல இருக்கிறார். ரொம்ப அற்புதமா வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 17 இயர்ஸ் வீட்டுல குடும்பத்தோடு கூட இருக்கிறாரு, அப்பாவோடு கூட இருக்கிறார். அப்பாவுடைய கடைசி 17 ஆண்டுகள் எகிப்துல அவர் செலவிடுகிறார். அந்த 17 ஆண்டுகள் இந்த யோசேப்பு தன் தகப்பனாரோடு கூட அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது மாத்திரல்ல, யோசேப்புக்கு 56வது வயதிலே இந்த யாக்கோபை யோசேப்பு இழக்கிறான். யாக்கோபின் மரணம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் யோசேப்பு 54 வருடங்கள் இந்த யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். கடைசியில அவன் மரிக்கும் போது எத்தனை வருஷம்? 110 வயதிலே அவன் மரிக்கிறான். 23வது வசனத்துக்கு வரலாம். 23வது, யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில். அப்ப பாருங்க, 3 தலைமுறைகளை இந்த யோசேப்பு என்ன செய்யறாரு? பார்க்கிறார். 2 பிள்ளைகள் என்னென்ன? மனாசே, எப்ராயிம். 2 பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறான், எப்ராயிம், மனாசே, எப்ராயிம் என்று. அந்த மனாசே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் 41:51 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 41:51. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன செய்தாராம்? ஆனால் ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க. என் வருத்தம் யாவையும், ஒரு சில வருத்தங்கள் அல்ல. நம்ம ஆண்டவரை இந்த யோசேப்பு பின்பற்றினது போல இந்த 7 காரியங்களை நம்ம பின்பற்றுவோம் என்றால் உன் வருத்தம் அனைத்தையும், அடுத்தது உன் தகப்பனுடைய குடும்பத்தார் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செய்வார்? மறக்கும்படி செய்வார். வேற ஒரு சில காரியங்களை உனக்கு கொடுத்து ஆறுதல் படுத்தி அந்த துக்கத்தை, வேதனையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மறக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது 2வது பிள்ளைக்கு சொல்கிறார் 52வது வசனத்துல, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை என்ன சிறுமங்க? அடிமையாக விற்கப்பட்டான். எந்த தேசத்துல அடிமையாக விற்கப்பட்டானோ அதே தேசத்துல யோசேப்பு 97 ஆண்டுகள் வாழ்கிறார். எத்தனை ஆண்டுகள் வாழ்றாருங்க? எந்த தேசத்துல அடிமையா விற்கப்பட்டானோ 13 வருடங்களுக்கு பிறகு அடிமையாக அந்த சிறுமை அனுபவித்தான். அதற்கு பிறகு அவன் வந்து என்ன செய்கிறான்? அதே தேசத்தை கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பழுக பண்ணி என்று சொல்லி அவனுக்கு எப்ராயிம் என்று என்ன செய்கிறான்? பெயரிடுகிறான். நிறைய புரிந்து கொள்ள. இதை நான் படித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த 2 பிள்ளைகளையும்
பாருங்க, ஒரு 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 தீர்க்க தரிசன பார்வையில அவர்களை ஆசீர்வதி அந்த பெயர் எடுக்கிறான். யாக்கோபுடைய மரண நேரத்துல இந்த 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இந்த யோசேப்பு கடந்து செல்கிறான். அப்போ யாக்கோபு தன் மனதறிய தன்னுடைய வலது கரத்தினால யார ஆசீர்வதிக்கிறார்? எப்ராஹிம். எப்ராஹிம் என்ற வார்த்தைக்கு அவனை பழுக பண்ணுவார் என்று ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று அர்த்தம். பழுக செய்தார் என்று அர்த்தம். கரெக்டா சொல்லலாம். மூத்தவனும் பெரியவனா வருவான்பா, ஆனா இளையவன் மூத்தவனை காட்டிலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவனை மிகுதியாய் பெருக பண்ணுவார் என்று. அப்போ நன்றாய் புரிந்து, ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் தேவ திட்டம் இருக்குதுங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மற்ற சகோதரருடைய பிள்ளைகளை குறித்து யாக்கோபு என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யோசேப்புடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவன் திட்டம் இருக்குதுங்க. நாம் அதை சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதை நாம் பார்ப்போம். இந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான். தன்னுடைய வாழ்நாளிலே தேவ திட்டம் யாக்கோபை பார்த்து ஆபிரகாமுக்கு சொல்கிறார், உடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அதை பார்க்கல, ஈசாக்கு கூட சரியா பார்க்கல. யாக்கோபின் நாட்களிலேயும் யோசேப்பின் நாட்களிலேயும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க பார்க்கிறாங்க. பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். தலைமுறைகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். அதனால்தான் சொல்லப்படுக 50:23 யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் என்ன செய்தானா கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் என்ன செய்தார்கள்? வளர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு 110 வயது வரைக்கும் அவன் வாழ்ந்தான்னு சொன்னேன். 2வதாக தலைமுறைகளை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். அவர்கள் எல்லாரும் அவருடைய மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்ததாக அவனுடைய மன உறுதியை குறித்து பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு இங்க உட்கார்ந்த மனது உறுதியா இருக்கும். வசனத்தை கேட்கும் போது ஒரு எதிரான சூழ்நிலைகள் போனா மன உறுதி என்ன செஞ்சிடறாங்க? விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். இந்த யோசேப்பு படிச்சாவா அவனுடைய மன உறுதி, விசுவாசத்திலே அவனுடைய உறுதி எப்படி இருந்தது என்பதை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 24வது வசனத்தில் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்ன செய்யறாரு? நான் மரணமடைய, எல்லாருக்கும் ஒரு நாள் இதை என்ன செய்தோம், நான் மரணமடைய, ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னான் என்று படிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏறக்குறைய 56 வருஷம் அவங்க அதே தேசத்துல 97 வருடங்கள் அந்த தேசத்துல வாழ்ந்துட்டான். பரவாயில்ல, இதே இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா சொல்றான், இல்லப்பா, ஊர் என்ற கல்தேர் பட்டணத்துல இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் இனத்தை தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. 12வது அதிகாரம் 1-3 12:7 சொன்னாரு, அவன் கானான் தேசத்துக்கு வந்து இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. இதை ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குறுதியாக அவர் கொடுத்தாரு. இப்போ அதை நான் நம்புறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்தித்து இந்த தேசத்திலிருந்து என்ன செய்வார்? கொண்டு போவார். தலைமுறைகளிலே அந்த 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 கடந்தாலும் தேவனுடைய வாக்குறுதியை குறித்து எவ்வளவு உறுதியா இருக்காங்க பாருங்க. நமக்கு சில ஆண்டுகள் ஆனாலே அதுல இருந்து என்ன செஞ்சிருவோம், நம்ம இதெல்லாம் எங்கெங்க நிறைவேற போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். இதே காரியத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பாக யாக்கோபு சொல்லி மறிக்கிறார். வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 48:21. அவர் உங்களை உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு திரும்ப கொண்டு போவார். யாரு மறிக்க போறாரு, ஆனா சொல்லிட்டு போறாரு, நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்தித்து கொண்டு போவாரு. அதே காரியத்தை இந்த யோசேப்பு சொல்லுகிறான். 50:24 வருவோம். யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு உங்களை போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி என்று படிக்கிறோம். இன்னொரு காரியத்தை என்ன செய்யறாரு சொல்றார். வாசிங்க அடுத்தது. என்னது என்ன எங்க கொண்டு போங்க?
ஏங்க எங்க புதைச்சா என்னங்க? அவன் சொல்றான், சந்திப்பார்பா, கொண்டு போவாரு. என் எலும்புகளை இங்கிருந்து கொண்டு போய் என்னுடைய சுதந்திர வீதத்துல அதை என்ன செய்யணும்? அடக்கம் செய்ய வேண்டும். எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு யோசிக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்துல உறுதியாய் அவர்கள் நம்புறாங்க. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை விசுவாசிக்கிறார்கள். சந்தேகத்துக்கு இடமில்லாம விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, யோசுவாவின் புத்தகத்துல 23:14 சொல்லுகிறது. இன்று யோசுவா மரிக்கும் போது சொல்கிறார், இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. இந்த யோசுவா யார் தெரியுமா? யோசுவா யாரு? இந்த யோசேப்பினுடைய சந்ததியில வருகிறான். எப்ராஹிமுடைய கோத்திரத்துல அவன் வருகிறான். அதே சந்ததியில அவன் ஒரு தலைவனாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். மோசேக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக இந்த யோசுவா மாறுறார். எனக்கு ரொம்ப இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, அந்த சந்ததியை கர்த்தர் எவ்வளவு ஸ்பெஷலா வச்சிருக்கிறார் பாருங்க. நாம கொஞ்சம் பரிசுத்தமா இருந்தா போதும். அந்த சந்ததியை கர்த்தர், மோசே எப்படிப்பட்டவர் பாருங்க, லேவி கோத்திரத்துல பிறந்தாரு. ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வழி நடத்துறதுக்கு இந்த யோசேப்பின் கோத்திரத்திலே ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்க. யோசுவா, அவனுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம். 12 பேரா போறாங்க. எதுக்குள்ள? அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு. 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனா யோசுவாவுக்கு விசுவாசம் இருந்துச்சா? இந்த நான் நம்புறேன். ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக்குல இருந்த விசுவாசம் யாக்கோபுக்கு வந்துச்சு. யாக்கோபில் இருந்த விசுவாசம் யோசேப்புக்கு போச்சு. இப்ப தலைமுறைகளை தாண்டி அந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்திருக்கு? யோசுவா கிட்ட. எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இந்த யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அந்த கானானை சுதந்திரித்தார்கள். இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உன்னை பார்த்து சொல்கிறேன், இந்த யோசுவாவுக்கு அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த யோசேப்பின் இடத்துல இருந்து அந்த விசுவாசம் வந்துச்சு. அதான் சொல்றேன், நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன்ப்பா. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் என்ன செய்யவில்லை? தவறி போகவில்லை என்று சொல்லுகிறான். அதனால இந்த யோசேப்பு சொல்லிட்டு போறாரு, ஆண்டவரை பத்தி அவருக்கு தெரியும். நீ அந்த மாதிரி ஆண்டவரை அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த வசனம் சொல்றதுனால இல்ல, உன் வாழ்க்கையில நிறைவேறினதுனால. அவருடைய ஒரு வார்த்தை என்ன செய்யாது? தவறாது. சரி, இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, என்னுடைய எலும்புகளை பாருங்க, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் ஆணை இடுவித்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டது. என்ன செஞ்சாரா? ஆணை இடுவித்துக் கொண்டான். இததான் எபிரேயர் நிருபம் 11:22 வசனத்துல சொல்றாங்க. இத ரொம்ப வலியுறுத்தி. ஏன்னா ஆபிரகாமை பத்தி சொல்லும்போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுது. சாராளை குறித்து சொல்லும் போது பல காரியங்களை சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரும்போது இந்த யோசேப்பை குறித்து சொல்லும் போது சொல்றாங்க 11:22, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து என்ன செய்தானா? கட்டளை கொடுத்தான். எவ்வளவு விசுவாசம் இல்ல! தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப யாத்ராகம புத்தகம் 13:19 வசனத்துல 400 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, மோசே இப்ப ஜனங்களை விடுவித்து கொண்டு போறார். இவர் ஆணை இடுவித்து செத்துட்டார் இவரு. இப்போ 13:19 பாருங்க, மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். கொஞ்சம் யோசிப்போம், பிரயாணத்துல எதெல்லாம் போகுது? யோசேப்பின் எலும்புகள் போகுதுங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம். அவங்க போகும்போது அந்த பெட்டியை விட்டுட்டு போல, யோசேப்பின் எலும்புகளை என்ன செய்யறாங்க? இப்ப பாருங்க, 40 வருடம் ஜேர்னி எங்க? கானான் தேசத்துக்கு 40 வருடம் போறாங்க. 40 வருடமும் எதை தூக்கிட்டு போறானுங்க? யோசேப். ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு விசுவாசம் வரல பாருங்க. ஆனாலும் நிறைய பேர் விசுவாசிக்காமல் வனாந்திரத்தில் வைத்து அழிக்கப்பட்டார். ஆனால் இந்த யோசேப்பு தேவனை என்ன செய்தான்? விசுவாசித்தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோசுவாவின் புத்தகம் 24:32 வாசிக்கலாம். யோசுவா 24:32.
அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு. பாருங்க, யாக்கோபு கானான் தேசத்தை சொல்றாரு, எப்பா என் வில்லினாலும் அம்பினாலும் சம்பாதித்த அந்த இடத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன ரெஜிஸ்டர் ஆச்சுன்னெல்லாம் தெரியாது. ஆனா சுதந்திர வீதம் கிடைக்கும் போது கரெக்டா யாக்கோபு சம்பாதித்த அந்த இடத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? யோசேப்பின் கோத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல யோசுவா கொண்டு போய் யார் அடக்கம் பண்றா? அந்த அந்த ஆணையை என்ன செய்யறாங்க? கரெக்டா நிறைவேற்றுகிறார்கள். எவ்வளவு பெரிய, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோட மரித்தார்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்று. இந்த காலவெளியில சும்மா கொஞ்சம் எதிர்ப்பான சூழ்நிலைகள், கொஞ்சம் அது நிறைவேறக்கூடாதபடியான காரியங்கள் நடக்கணும்னு விசுவாசத்தை விட்டுறீங்களே. இந்த கால ஆண்டவனோடு கூட பேசுறாரு. எவ்வளவு விசுவாசம் அவங்களுக்கு எல்லாம் பாருங்க. யோசுவா அந்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றினான். யோசுவாவுக்குள்ள நான் புரிந்து கொண்ட காரியம்னா, இந்த யோசேப்புக்குள்ள இருந்த விசுவாசம் யாருக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிருக்குது? இந்த யோசுவாவுக்குள்ள 31 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணணும். யாரு? யோசுவா. எத்தனை ராஜாக்கள்? நமக்கு ஒருத்தன் கூட பிரச்சனை இருந்தாலே 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான். ஒரே காரியம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு யுத்தம் பண்ணான். 31 ராஜாக்களை அதை வெற்றி பெற்று 12 கோத்திரங்களுக்கு அதை என்ன செய்கிறான்? பங்கிட்டு கொடுத்து அவர் சொல்றான், கர்த்தர் சொன்ன நம்முடைய நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் என்ன செய்யல, கீழே விழுந்து போகவில்லை. கேட்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப நல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ தேவன் நினைச்சிடாதீங்க. அவருடைய வார்த்தை அவ்வளவு சுத்தமானது. அந்த 7 தரம் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களாய், வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா போதும், அது அப்படியே அது டாக்குமெண்ட்டை விட ரொம்ப என்னது, அது விலையேறப்பட்டது. அது அப்படியே என்ன செய்யுங்க, ஒரு நல்ல தேவன். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, 24வது வசனத்தின் நடுப்பகுதியை பாருங்க. தேவன் உங்களை நிச்சயமாய், இன்னைக்கு அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. இப்பதான் வரேன், அதை முடிச்சிருவேன், 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? சந்திப்பார். இந்த காலையில் நான் சொல்லி அனுப்புகிற காரியம், தேவன் உன்னை நிச்சயமாக சந்திப்பார். நாம மட்டும் முழுசா தேடினா போதும், தேவனுடைய சந்திப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன். அவன் சொல்றான், தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து என்று சொல்லுகிறார். நிச்சயமா உன்னை சந்திப்பார்பா, இந்த தேசத்துல நிச்சயமா சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எப்படி சந்திச்சாருன்னு காட்டுறோம் பாருங்க, வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல மோசேயை பார்த்து சொல்றாரு, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கின. தேவன் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஆனா மோசே சொல்றாரு, மோசேயிட்ட ஆண்டவர் சொல்ற, நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் காத்துருங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்துருங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். உன்னை தேவன் சந்திப்பார், விசுவாசிங்க. நிச்சயமா உங்களை சந்திப்பார் என்று சொல்லிட்டு போறாங்க. மோசேயின் நாட்கள்ல தேவன் அந்த ஜனங்களை சந்திக்க எகிப்து தேசத்துக்குள்ள என்ன செய்கிறார்? கடந்து. அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? 10 வாதைகளை கொண்டு வந்தது எகிப்தியர்கள் கிட்ட. செங்கடல் 2ஆக பிளந்தது. செங்கடல் 2ஆக பிளந்தது. அந்த சந்திப்பு அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்கள் மேல நிழலிட்டது என்று படிக்கிறோம். வனாந்திரத்திலே வழிகளை அது காண்பித்தது, வனாந்திரத்திலே மன்னாவை அது கொடுத்தது, கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினது. அந்த சந்திப்பு தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுங்க. அமலேக்கர்களோடு கூட நடைபெற்ற யுத்தத்திலே வெற்றியை தந்தது. தேவனுடைய சந்திச்சாருன்னா அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாரு, அந்த ஜனத்தோடு கூட இருப்பார். இந்த காலவில் நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார். எத்தனை பேரு சந்தோஷமா இருக்கீங்க? அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். தேவனுடைய சந்திப்பு அது, அந்த சந்திச்சோன்னா போயிடுறது அல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து உன்னை நடத்துவார். போராட்டங்கள் வரும், யுத்தங்கள் வரும், வெற்றியை கொடுப்பாரு. பொருளாதாரத்துல பிரச்சனை வரும், தேவன் வானத்தின் மன்னாவினால் உன்னை என்ன செய்வார்? நிரப்புவார். தம்முடைய பொக்கிஷ பண்டக சாலையை உனக்காக திறப்பார். திறந்தாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? ஆமா, திறந்தார்.
இந்த சந்திப்பு சாதாரண காரியம் இல்லை. நிச்சயமாய் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லி அனுப்புகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை, நிச்சயமாக தேவன் உன்னை சந்திப்பார். நிச்சயமாக முழுசா ஆண்டவரை தேடுங்க. எல்லா மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பார்க்கலாம் ஆண்டவருக்கு அதிகமாக கனம் கொடுங்க. ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுங்க. அவருக்கு குறை வச்சிடாதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெர்ஃபெக்டான அவரு ஆண்டவர். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர், ரொம்ப டிசிப்ளினான ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆமா, அவருக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றுகிற நாம ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். அவருக்கு ரொம்ப அவரை கனப்படுத்தணும். ஆமா, நிச்சயமா ஆண்டவர் சந்திப்பார். சாதாரண தேவன் அல்ல. சரி இருக்கட்டும், உங்களை தேவன் என்ன செய்வார்? சந்திப்பார். இதை இந்த எகிப்து தேசத்துல மாத்திரம் இல்லைங்க, இந்த ஜனம் தப்பு பண்ணிருச்சு. அந்த தேசத்துக்குள்ள போய் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்க. தேவன் அவர்களை சிறையிருப்புக்காக பாபிலோன் தேசத்துல கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பி 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்துல இருக்காங்க. எனக்கு அதை படிக்கும் போது எகிப்துல மாத்திரம் அவர்களை சந்திக்கல, அவங்க தப்பு பண்ணாங்க, சிறையிருப்புக்கு போனாங்க. சிறையிருப்பிலும் தேவன் அவர்களை என்ன செய்தாரு? எரேமியா கிட்ட சொன்னார், எப்பா 70 வருடம் பாபிலோன் தேசத்தை நீங்கள் சிறையாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த 70 வருடங்கள் முடிந்த பிறகு நான் உங்களை சந்தித்து அந்த தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அப்படியே இருக்குது. நான் எசேக்கியேல்ல ஒரு வசனத்தை காட்ட விரும்புறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11 வாசிங்களேன். நான் சொல்றேன் பாருங்க, நாம அவருடைய ஆடுகளா இருந்தா பாபிலோன்ல இருந்தாலும் சரி, எகிப்து தேசத்துல இருந்தாலும் சரி, சொல்ற இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை என்ன செய்வேனா? தேடி பார்ப்பேன். தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து அவைகளை என்ன செய்வேன்? மேய்ப்பேன். எங்க பாபிலோன்ல சிதறி இருக்காங்க. அசிரியர்களுடைய சிறையிருப்புல உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. பாபிலோன்ல மாத்திரமில்ல, உலகம் முதலும் சிதறி இருந்தாலும் தேவன் அவளை சந்தித்து நம்முடைய தேசத்துக்கு திரும்பி என்ன செய்தார்? கொண்டு வந்தார். எரேமியால அந்த வார்த்தையே வருகிறது. ஆனால் தேவனுடைய நிச்சயமாய் தேவன் அவளை சந்தித்தார் வார்த்தையின்படி. இப்போ கடைசியா ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்றேன். இது ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் நம்ம எப்போங்க சந்தித்தார்? நம்ம எப்ப சந்தித்தார்? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 73வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 1:73 ஆதி முதற்கொண்டிருந்த வாசிங்க. தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு பாருங்க, ஆண்டவர் சந்தித்தா நம்முடைய சத்துருக்கு மீட்டு கொள்ளுகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். அந்த இடத்திலிருந்து எப்படி எகிப்திலிருந்து விடுவித்தாரோ, பாபிலோன்ல இருந்து அந்த ஜனங்களை விடுவித்தாரோ, உலகத்தின் பல பகுதிகளிலே சிதறப்பட்டிருந்த அந்த ஜனங்களை எப்படி விடுவித்தாரோ, அதே போல தேவனுடைய சந்திப்பு என்ன செய்யணும்னா ரட்சிப்பை கொண்டு வரும். இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபங்களிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறவர். அதுதான் அவருக்கு பேர் ரட்சகர், விடுவிக்கிறவர். அதான் மீட்டு கொண்டு. அடுத்தது நம்முடைய சத்துருக்களின் நின்றும் மீட்டு கொண்டாலே, மீட்டு கொண்டவர்களுக்கு யார் இருப்பாங்க? சத்ரு. அந்த பெரிய சத்ரு யாரு? பிசாசு தான். அவன் கையில் இருந்தும், சத்துருக்களில் நின்றும், நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை. ஆமா, அந்த சந்திப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குங்க. இன்றைக்கு உங்களும் நானும் புறஜாதிகள் தேவனுக்கு தூரமாயிருந்த நம்மை சந்திக்கும்படியாக தமது குமாரனாகிய இயேசுவையே என்ன செய்தார்? ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த உலகத்திலிருந்து
இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக, தேவனுடைய சந்திப்பு நிகழும்படியாக, நம்மை சந்திப்பதற்காக தம்முடைய குமாரனை, இரட்சண்ய கொம்பை நமக்காக என்ன செய்தாராம்? ஏற்படுத்தினார். இப்ப 1:79 வாங்க. அதே லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவோம். விடுவித்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாருங்க? வனாந்திரத்தில் நடத்தினார்ல, அதே போல நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவோம். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நான் நிச்சயமாகவே உன்னை சந்திப்பேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, உலகமோ பிசாசோ மனிதர்களோ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனுடைய சந்திப்பு நிகழும் என்றால் தேவன் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, உன்னை பகைக்கிறவர்கள் யாருடைய கைகளிலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி உன் கால்களை சமாதானத்தின் வழியிலே அவர் என்ன செய்கிறார்? நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு நல்ல ஆண்டவர் இல்ல? அற்புதமான ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர். ஆகவே நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார் என்று சொல்கிறார். இப்ப பாருங்க, தேவன் அப்படி சந்திக்கும் போது என் எலும்புகளை கொண்டு போன்றாரு. 26வது வசனத்துல, யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான், அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டு, நான் நினைக்கிறேன் ராயல் சல்யூட் என்ன செஞ்சிருப்பாங்க, அரசாங்க மரியாதை கொடுத்திருப்பாங்க. எகிப்து தேசத்துல அவனை ஒரு பெட்டியிலே வைத்து 3வது யாத்ரா 3வது அதிகாரத்துல அந்த பெட்டியிலிருந்து அவனை என்ன செய்யறாங்க? சுமந்து கொண்டு. எவ்வளவு நம்பிக்கையோடு மரித்தார்கள் பாருங்க. இந்த காலவில அன்றைக்கு சொல்லிட்டு போறாரு, நிச்சயமாக யோசேப்பு சொன்ன அதே வார்த்தை இந்த காலவில நான் ஞாபகப்படுத்தும்படி இருக்கேன். நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார். முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். பிரச்சனைகள் வந்தது, அதே எகிப்து தேசத்துல பிரச்சனைகள் வந்தது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த எகிப்துல தேவன் இறங்கினார். இறங்கின உடனே சூழ்நிலையை அப்படியே என்ன செஞ்சிருச்சு? மாறி. எந்த ஜனத்திற்கு அடிமைகளாக இருந்தார்களோ, இப்ப மோசேயை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது? அந்த எகிப்தியர்களுக்கு பார்வோனுக்கு தகப்பனாக தெரிந்ததான். பார்வோனுக்கு ஆமா அடிமைகள் இவர்கள். ஆனால் அவருடைய கண்களில் விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றினார். ஆமா, உலகத்தை அதை சுற்றிலும் இருந்த எல்லா ஜனங்களுடைய பார்வையிலேயும் இந்த ஜனங்கள் விசேஷமான ஜனங்களாய் மாறிவிட்டார். இன்றைக்கு ஒருவேளை நீ அற்பமா இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை அடிமைகளாக இருக்கலாம், நீ சுமை சுமக்கிறவனாக இருக்கலாம், தீங்கு அனுபவிக்கிறவனாக இருக்கலாம், ஜனங்கள் உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். தேவனுடைய சந்திப்பு நிகழும், சூழ்நிலை தலைகளாக மாறும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நீர் நல்லவர். நிச்சயமாக தேவன் உங்களை சந்திக்க இருக்கிறார். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. இருக்கிற அநேகரோடு கூட கர்த்தர் பேசி, நீ ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நல்லா இருந்தம்பா, ஆனா இன்றைக்கு நான் இந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பும் அந்த தேசத்துல ரொம்ப நல்ல செழிப்பா தான் இருந்தாங்க. ஆனா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தானா, சுமை சுமக்கிறவர்களாக அவனை மாற்றிவிட்டார்கள். ஆனா யோசேப்பு கடந்து சென்ற போது சொன்ன ஒரு வார்த்தை, நிச்சயமாக தேவன் உன்னை சந்திப்பார், நிச்சயமாக தேவன் உன்னை சந்திப்பார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா காத்துக்கொள்ளுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய வழிகளை காத்து கொண்டு வழிகளின்படி நடந்து அவருக்காக காத்துருங்க. சொன்ன வார்த்தைகளை அப்படியே யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உனக்காக இறங்குவார். உடைய சூழ்நிலை தேவன் இறங்குவார். அது பார்வோனானாலும் சரி, அது நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க அவரால முடியும். ஹல்லேலூயா. பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய தேவன் அவர். உனக்காக கிரியை செய்வார். இந்த பகல் வேளை ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கரங்களை வைத்து, ஆண்டவரே உடைய சந்திப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. எகிப்து தேசத்திலே எப்படி எழுத்தின்படி இறங்கினீரோ அதே போல என் வாழ்க்கையில இறங்குங்கன்னு சொல்லுங்க.